ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லோகேஷ் கனகராஜின் கூலி. அதை பற்றி என்ன சொல்கிறது? இந்த சிண்டிகேட்டை கண்டுபிடிச்சதே நம்ம லோகேஷ் கனகராஜாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கைதின்னு ஒரு படம் எடுத்தாப்புல அங்கேருந்து ஆரம்பித்தது இந்த ப்ராப்ளம். கடத்தல் பொருள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. ஆனால் பட் இங்கே ஒரு சின்ன சேஞ்ச், இங்கே எல்லாருமே கிரிமினல்ஸ் தான், ஒருத்தங்க கூட நல்லவங்க கிடையாது. இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு உள்ள நுழைச்சி விட்ருக்காங்க. ரஜினிகாந்த் அண்ட் சத்யராஜ் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க, கூலிக்காரங்க. வார்த்தைக்கு வார்த்தை அந்த படத்தில் கூலின்னு அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு மூட்டையை கூட அவர் தூக்குன மாதிரி ஒரு சீன் கூட லோகேஷ் கனகராஜ் வைக்கலை. அதே போல் சத்யராஜ் சாகும்போது பவர் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒன்று செத்தாப்புல வில்லங்கிட்ட. அது பவர் ஹவுஸ்னால் என்னன்னே தெரியலை. சத்தியமாக ஆடியன்ஸாக அவங்களுக்கு தெரிஞ்சு அதை சொல்லிட்டு போங்க. அதுக்கடுத்து வில்லன்ற பேரில் நம்ம நாகார்ஜுனாவை கூட்டிகிட்டு வந்தாப்புல. ஆனால் பட் அவர் ஒரு சில சீன்ஸ் தான் வராரு, கடைசியில் அவரும் செத்து போயிடுறாப்புல. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மலையாள ஆக்டர் தான் அந்த ஸ்க்ரீனே ஷேர் பண்ணிட்டு போகிறாரு ரஜினி கூட. கேட்டால் வில்லன்னு இவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பத்தாவதுக்குன்னு எங்கேயோ ஹாலிவுட்டில் ஆமீர் கானை வேறு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கடைசியில் அந்த ஆளை வில்லன்னு காமிக்கிறாங்க. அந்த ஆளை பார்த்தா எனக்கு பயம்லாம் வரலை. உபேந்திரா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து முக்கியமான ஆளுங்களாம் தூக்கிட்டு போட்டால் படம் பிரம்மாண்டமாக தெரியும், அந்தந்த ஆடியன்ஸை கவர் பண்ணிடலான்னு மைண்டில் நினச்சி வச்சு இந்த படத்தை பண்ணியிருப்பாரா என்னன்னு தெரியல. முடியலை.